எப்போ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணியாச்சோ இந்த மாதிரி ஒரு லைஃப் வேற எந்த பொண்ணுக்கும் இருக்காது. காலை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு என் உதட்டுல தடவி விட்டாங்க சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் தான் அதை பண்ணினாருன்னு சொல்லி இப்போ பரவிட்டு இருக்கு. நான் எப்போ அவங்க பேர் சொல்லியாச்சு. ஃபியூ பீப்புளுக்கு இங்க வரல, வரும். இதுல நிறைய நடிகைகளை விருப்பப்பட்டு அந்த பார்ட்டியில பங்கெடுக்க பசி தெரியாது, டயர்ட்னஸ். எஸ், ஒரு டைம்ல நான் மீட்டு பத்தி பேசியாச்சு. டைம்ல எனக்கு யாருமே சப்போர்ட் பெருசா வரல. சின்மயி மேடம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க பேன் ஆயிடுச்சு. சுசித்ரா மேடம் அவங்கள பாவம், அந்த வார்த்தை கூட எனக்கு வாய வரல. சரி, இப்போ எனக்கு அதுதான் நல்லதான்னு தோணுது. வாய மூட்டுக்கிட்டு உட்கார்ந்துறது நல்லதான் தோணுது. 1 கிராம் 12,000 சொல்றேன். 6,000 நான் கேட்டேன். இது கூட இமிடியேட்லி நீங்க எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு அண்ட் ஃபியூ பீப்புள் வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு அவங்க இப்படி பேசுறேன், அவங்க நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியாச்சு. நான் ஈரோடு இருக்கும்போது நான் ஜெயிக்கவே முடியல. ஒரு நல்ல நாள் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ இது பேசும்போது கூட என் கண்ணுக்குள்ள தண்ணி வருது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. நம்மோடு இன்று சிறப்பு விருந்தினராக ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை தாக்கிய ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீரெட்டி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன தமிழ்நாட்டு பக்கமே அடிக்கடி காணோம், எங்க ஹைதராபாத்லயே செட்டில் ஆயிட்டீங்களா? ஐயோ, நான் இந்த நாட்டு பொண்ணு. இப்ப சென்னை பொண்ணு ஆயிட்டீங்க? சென்னை பொண்ணு தான், கண்டிப்பா. தமிழ்நாடு பொண்ணு. ஓகே. சோ இங்க தான் செட்டில்டு. நான் இங்க தான் இருக்கிறேன். எனக்கு வீடு இங்க தான். இங்க தான்? சென்னை தான். சென்னை தான். ஆமா ஆமா. இப்போ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, நீங்க 6 இயர்ஸ் பேக் உங்களுடைய மீட் டூ இதுல நிறைய ட்ரக்ஸ் பத்தியும் அப்பெல்லாம் பேசியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம், அந்த நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆனது இங்க ரொம்பவே ஷாக்கிங். நிறைய பேருக்கு பரபரப்பா அதை வந்து இப்போ வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? நான் யாரு பேரு பேச விருப்பம் இல்லை. பட் நான் சொல்றது என்னன்னா, ஒரு டைம்ல நான் மீட்டு பத்தி பேசியாச்சு. ட்ரக்ஸ், அப்புறம் நான் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியாச்சு இண்டஸ்ட்ரிக்குள்ளன்னு சொல்லிட்டு நான் பேசியாச்சு. ஆனா அந்த டைம்ல எனக்கு யாருமே சப்போர்ட் பெருசா வரல. ஃபியூ பீப்புள் வந்து ஃபியூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் இட் செல்ஃப், லேடிஸே முன்னாடி வந்துட்டு இல்ல அவங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு அண்ட் ஃபியூ பீப்புள் வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு அவங்க இப்படி பேசுறேன், அவங்க நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியாச்சு. அது எல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது என்னடா, நான் உண்மை பேசும்போது சப்போர்ட் குடுக்கறது பக்கத்துல போட்டுட்டு என் மேல இந்த மாதிரி கல்லு போடுறேன். ஆமா, ரொம்ப தப்பது. இப்போ நான் அதே தப்பு நான் பண்ண விருப்பம் இல்லை. இப்போ வாட் எவர் நீங்க நேம்ஸ் மென்ஷன் பண்றீங்க, இப்போ ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ திருப்பி நான் கல்லு போட்டாச்சுன்னா திருப்பி அது எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. இப்போ தமிழ்நாட்டுல இந்த கேஸ் சம்பந்தமாக சினிமால இருந்து அரெஸ்ட் நடக்குது. இதுக்கு முன்னாடி டோலிவுட்லயுமே அரெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க, சில ஆர்டிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாலிவுட்லயும் அது நடந்திருக்கு. இந்த மாதிரியான பார்ட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்றது யாரு, எங்கெங்க இது நடத்துறாங்க, அங்க ஆர்டிஸ்ட் அழைச்சிட்டு போறதெல்லாம் எப்படி நடக்குது, யார் பண்றாங்க இதை? ஏன்னா எல்லாருக்குமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் தவறானவங்க கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்துல உங்களே ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. நான் அதுக்காக தான் கேட்குறேன். ஏன் காலை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டு என் உதட்டுல தடவி விட்டாங்க என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி பண்றவங்க இருக்காங்க தானே ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்கு? ஆமா, என்னன்னா பெரிய ஆள் தான் இந்த வேலை பாக்குற ஆள் எல்லாருமே வந்து பெரிய பணக்காரர்கிட்ட தான் இருக்கும் இந்த மாதிரி ஹெவி அதெல்லாம். உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க. ஐயோ சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ நான் நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்துன்னு அப்புறமா தான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். எனக்கு திருப்பி என்கிட்ட வந்துட்டு யார் அவங்க கொஸ்டின் பண்ணாதீங்க. எனக்கிட்ட சுத்தமா ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் எனக்கு இல்லை. பட் நான் ஒரு ரிவ்யூ சொல்றேன், அவ்வளவுதான். பணக்காரர் தான் இருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்ல கூட பணக்காரர் தானே இருக்கான் பின்னாடி. எல்லாருமே ப்ரொடியூசர் தானே சொல்றாங்க.
அண்ட் ஆல்சோ யாரோ பொலிட்டீஷியன் இருக்கா, பொலிட்டிஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருக்காரு. ஆமா. ஸோ அவங்க எல்லாருமே பணக்காரு. ஆமா. ஸோ ட்ரக்ஸ் ஒரு சின்ன பவுடர் பாக்கெட்டே ரொம்ப காஸ்ட்லி. 1 கிராம் 12,000 சொல்றேன். ஓ அப்படியா? சாரி ஐயா, எனக்கு சுத்தமா இன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே. அப்போ நான் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியாச்சு இல்ல, அந்த டைம்ல 5,000 6,000. ஓகே. நான் கேட்டேன். ஓகே. கேட்டா மீன்ஸ் ஐ ஹேவ் லிசன். உங்களுக்கு அது தகவல் வந்துச்சு, இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட இப்போ மாட்டிக்கிட்ட இல்ல, அப்புறமா மாட்டிக்கிட்ட இல்ல, கூப்பிட்டு இல்ல, அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச நாள். ஸோ எப்படி மாட்டிக்கிட்ட? ஆமா, அவங்க தான். ஏன்னா அது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அப்போ கொடுத்த இன்டர்வியூ ஒண்ணு, ஆமா, அதை இந்த ஆர்டிஸ்ட் தான், குறிப்பா ஸ்ரீகாந்த் தான் அதை பண்ணினாருன்னு சொல்லி இப்போ பரவிட்டு இருக்கு. சார் நீங்க பேர் எடுக்காதீங்க. நான் பேர் டார்கெட் யாருன்னு டார்கெட் பண்றதுக்கு இங்க நான் இல்ல. ஓகே. தப்பு. நான் பேசுது, நான் அதெல்லாம் பேசல. நான் டாலிவுட் கோலிவுட் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி சொல்றேன். ஸோ 5,000 6,000 அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா அது பெரிய ஆள் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன மிடில் கிளாஸ் ஆள் யாருமே வந்து ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது அவங்க பட்ஜெட்குள்ள என்ன வாங்க முடியுமா? ஆமா ஆமா. நான் எப்போ அவங்க பேர் சொல்லியாச்சு, இப்போ ஏதோ நடந்துச்சு, நான் வெயிட் பண்ணியாச்சு. யாரு என்ன அநியாயம் பண்ணியாச்சோ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கர்மம் அடிக்கும்னு சொல்லிட்டு அப்பவே சொன்னேன் நானு. அது நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாருமே நடக்குது இல்ல. நான் சொல்லின எல்லா நேம்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. few peopleக்கு இங்க வரல, வரும் கண்டிப்பா. கர்மம் தான். செய்யற பாவங்களுக்கு அத தண்டனை அனுபவிச்சா. ஆமா கண்டிப்பா. பெரிய ஆளோட ஹேபிட்ஸ் அது. ஸோ அது நான் இப்போ அதுதான் சொன்னேன். பெரிய ஆளுக்கு லைக் வெரி ரிச் கிளாஸ்க்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கோ அது நான் கமெண்ட் பண்ணினா கூட பெருசா சேஞ்சஸ் நடக்கிறது ஒண்ணுமே இருக்காது சார். பெரிய ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், ஏன் ஹீரோயின்ஸ் இல்ல, எத்தனை பேர் ஹீரோயின்ஸ் இருக்கு, எத்தனை பேர் சரக்கு இது கண்ட்ரோல் இல்லாம அடிச்சுட்டு காலையில ஷூட்டிங்குக்கு போகும்போது கேவலமான ஸ்மெல் வரும் இந்த ஹீரோயின் வாயிலன்னு சொல்லிட்டு சொல்ற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்கோ தெரியுமா? அதுவும் இருக்குல்ல. ஸோ மூவி இண்டஸ்ட்ரின்னா எதிக்கலா இருக்கிற ஆள் இருக்கான், அப்புறமா எத்திக்ஸ் கேவலமான பர்சன்ஸும் இருக்காரு. ஓகே. இல்ல நீங்க சொல்றது மாதிரி நானும் அதான் கேட்க நினைச்சேன். இதுல நிறைய நடிகைகளை விருப்பப்பட்டு அந்த பார்ட்டில பங்கெடுக்கிறாங்க. ஸ்கின் நல்லா இருக்கும், க்ளோயிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. எதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து விருப்பப்பட்டு அவங்க ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவங்க 2 நாள் நைட் ஷூட்ஸ் பண்ணணும்னா கூட வித்தவுட் ஸ்ட்ரெஸ், கண்ணு கீழே இருக்கட்டும், ஸ்கின் இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்க ரொம்ப ஆக்டிவா வேலை பண்றதுக்கு அவங்க ட்ரக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3 உங்களுக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா கூட லோ ஃபீல் பண்ண மாட்டேன். பசி தெரியாது, டயர்ட்னஸ். எஸ், பசி தெரியாது, டயர்ட்னஸ் வராது உங்களுக்கு. அந்த வேலை பண்ணும். அப்புறம் ஒரு டிரான்ஸ்ல இருப்பாங்க. நீங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க யூ டோன்ட் ஈவன் இன்ட்ரெஸ்டட். என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே நீங்க எடுக்க மாட்டேன். ஏதோ நடக்குது அவ்வளவுதான், அப்படியே உட்காருவீங்க. சிரிப்பு வந்தாச்சுன்னா அது சிரிப்பு கண்டினியூஸ்லி சிரிச்சுட்டே இருப்பீங்க. அங்க எடுக்கும்போது நான் கேட்டேன் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ மட்டும் எல்லாருமே நல்ல மைண்ட்ல இருங்க. யாருன்னா இது சோகமான ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்லாதா, ஃபெயில்யூர் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நினைக்காதா, மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் ஃப்ரீயா இருக்குங்க. ஜோக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மூட் அப்படி கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அது உண்மையா நிஜமா? எனக்கு பயம் இல்லை, எனக்கு நான் பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இதோ இது கூட இமீடியட்லி நீங்க எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹேபிட்டே இல்ல. அதுக்காக நான் ஏன் உங்க முன்னாடி வந்தேன்னா, பெரிய ஆள்னு நீங்க அப்போஸ் பண்ணி நீங்க விக்டிம்ஸ் ஆக வேண்டாம். நீங்க பார்க்காம உங்க வேலை நீங்க பார்த்துக்கோங்க. யாருன்னு அப்போஸ் பண்ணினா கூட அவங்க மாற மாட்டேன். இந்த சிஸ்டம்ஸ் வந்து நான் சிஸ்டம்ஸ் பத்தி பேசின திருப்பி அது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும் ஆகும். எல்லா சிஸ்டம்ஸ்லயும் லூப் ஹோல்ஸ் இருக்கு சார். ஸோ அது சொல்ல வரேன் நான். ஓகே, சொல்லு. ஸோ அந்த லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இவங்க
எஸ்கேப் ஆயிடுங்க. எஸ்கேப் ஆகுறேன் நிறைய பேர். ஓகே, நிறைய பேர். இப்போ நான் விக்டிம் சார், நான் எனக்கு நியாயம் கிடைச்சாச்சா சொல்லுங்க பாப்போம். கிடைக்கவே இல்லையே. நான் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன மூவி ஆஃபருக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ஆயிடுச்சு என் நிலைமை சொல்லுங்க. ஸோ அதுக்காக அப்போஸ் பண்ணி நீங்கள் விக்டிம் ஆக வேண்டாம். அப்புறமா வந்து செகண்ட் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணின நாளில் ஒன்றுமே ஒரு சின்ன 0.01% கூட பெருசாக சேஞ்ச் யாருக்குள்ளே வராது. அதுக்காக நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க சொன்ன அந்த டைம்ல உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது நீங்க அந்த அடிக்ஷனுக்குள்ள போனீங்களா? அதுல இருந்து இல்ல சார், நான் எப்பவுமே என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா என் அம்மா அப்பா என் கூட இருக்க மாட்டான். ஓகே, அவங்க விஜயவாடல இருப்பாங்க. நான் ஹைதராபாத்துக்குள்ள ஒரு ஜாபுக்காக வந்தேன். ஸோ அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி நான் நினைச்சேன், நான் வந்து பேட் ஹேபிட்ஸ்குள்ள போகக்கூடாது. நான் ஹைதராபாத் ஏன் வந்தேன், நான் இப்போதைக்கு சென்னைக்கு ஏன் வந்தேன், டெய்லி அதுதான் யோசிப்பேன். நான் இதுக்கு என்ன இன்னைக்கு என்ன ஒரு 1000 rupees எனக்கு சம்பாதிக்க முடியுதா, எப்படி சம்பாதிக்கணும், ஏன் நான் டிப்ரெஷனுக்கு போறேன், இது எப்போ என்னை விட்டுட்டு வெளியே போகும் இந்த சனி, நான் எப்போ சம்பாதிக்க முடியும், திருப்பி நான் எப்போ பிஸி ஆர்டிஸ்ட் ஆக போறேன் சொல்லிட்டு கடவுளுக்கு எத்தனை ப்ரே பண்ணுவோம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எவ்வளோ அழுதாச்சோ என்னோட பில்லோ என் பெட்டுக்கு தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு பெருசா நான் நினைக்கிற மாதிரி பெரிய பிரேக் ஒன்றும் வருவான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் பண்ணின பெரிய தப்பு என்னன்னா, இதோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார், thousands of crores ரொட்டேஷன் இருக்கும் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில. அது நான் டார்கெட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் ஒரு சின்ன ஆளு, அது பெரிய ஒரு கடல். நான் எப்படி சார் மாற்ற முடியும்? ஸோ அதுக்கு நான் என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் ஒரு விக்டிமா நிக்கிறேன். அப்புறமா எனக்கு சப்போர்ட்னு பார்த்தா பின்னாடி யாருமே தெரிய மாட்டீங்க. இந்த விஷயம் கல்ச்சராகவே இருக்குல்ல, ஒரு பாலிவுட்டாக இருக்கலாம், டோலிவுட்டாக இருக்கலாம், இப்போ கோலிவுட் எல்லாத்துலேயுமே ஒரு பார்ட்டி நைட் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி எப்பயில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் அப்போ சொல்லும் போது எல்லாருமே என்ன சொன்னேன், எனக்கு அவங்க என்ன சொன்னான்னா, உங்களுக்கு தெரிஞ்சுதானே போயிட்டா, உனக்கு அப்போ தூங்கும் போதெல்லாம் நீ நோ சொல்லல, அப்போ உனக்கு பிடிக்கும் தானே, அப்போ உங்க சைடு நீங்க சப்போர்ட் இல்லாம அவங்க பண்ண மாட்டில்ல சொல்லிட்டு சொன்னேன். அப்போ எனக்கு அது தேவை, எனக்கு ஒரு ஆஃபர் தேவை. எனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ஃபயர் இருக்குது எனக்குள்ள. ஓ, இந்த ப்ரோட்டோகால் இருக்குது மூவி இண்டஸ்ட்ரியில. சோ கால்டு ஓல்டு ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், நியூ ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த வேலை பண்ணி தான் மேலே வந்தாச்சு. இருந்தாலும் அங்கே பேச மாட்டா. என்னன்னா இப்போ த்ரிஷா மேடம் இருக்கட்டும், நயனதாரா மேடம் இருக்கட்டும், மீ2 வரும்போது ஒரு சின்ன ட்வீட்டு கூட போடல. சின்ன ட்வீட், அது தப்புன்னு கூட அவங்க பேசல. ட்ரக்ஸ் இது நடக்குது, அவங்க ஒரு ட்வீட் போட்டாச்சா சார்? போட மாட்டாங்க. என்னன்னா அவங்க பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எத்திக்ஸ் விஷயத்துல அவங்க எத்திக்ஸ் பத்தி நான் பேச விருப்பம் இல்லை. ஆனா அவங்களுக்கு பணமும் பிசினஸ், அவங்க பேரு, அவங்க ரசிகர் கூட என்ன சார் பிசினஸ் தானே. ரசிகர் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணினா தானே அவங்களுக்கு. அதுக்காக அவங்க கான்ட்ரவர்சிக்குள்ள வரமாட்டேன். அது கான்ட்ரவர்சி கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கும்போது உங்க மேல ஒரு சிட்டிசனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? பேட் திங்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, குட் திங்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஆனா அவங்க நீங்க தான் எல்லாருமே சொல்றேன். அவங்க நயனதாராவோட என்ன சார் சொல்லுவாங்க, என்ன ஸ்டாரு? லேடி சூப்பர் ஸ்டார். லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க எதனா லேடிஸ்க்கு எதனா பிரச்சனை வரும்போது எதனா பேசுவாங்களா சார்? அவங்களோட பட ப்ரமோஷனுக்கு வரதில்லைன்னு சொல்றாங்களே, அவங்க ஒரு சில பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்குள்ள ஒரு ட்வீட் போடலாம் இல்ல சார்? ட்வீட் போடலாம். ஆனா அதுக்குள்ள போகாதீங்க. என்ன ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ வருது, நியூஸ் எல்லாம் வருது. அட்லீஸ்ட் யூத் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லிட்டு ஒரு சின்ன ட்வீட் போடலாம் இல்ல சார்? ஏன் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கும் அந்த क्वेश्चंसலாம் இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. இல்ல சார், நீங்க ஏன் போட அவங்க பொலிட்டிஷியன் ஆக தேவையில்லை. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்க தானே சொல்றீங்க. அவங்க ஏன் பண்ண மாட்டாங்க நான் கேக்குறேன். நான் மக்களுக்கு தான் क्वेश्चन பண்றேன். சி, ஏன் மாதிரி ஒரு சின்ன ஆர்டிஸ்டே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் ஆயிட்டு
என் மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் மூவி இண்டஸ்ட்ரியிலக்குள்ளே வர நீங்கள் ஜாகிரதையாக இருங்கப்பா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது மூவி இண்டஸ்ட்ரியில், நீங்கள் நல்லா உங்கள் கெரியரில் வரணும்னா இது மட்டும்தான் வச்சுக்கிட்டு வராதிங்க, ஆல்டர்னேட்டிவாக இது வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணாங்க, வேறு கரியர் கூட பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சூசைட்ஸு பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் இருக்கும் இங்கே. அதுக்காக இது நம்பி தான் வந்தாச்சுன்னா பணம் வரலன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, இது வேண்டாம், நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேற பார்த்துக்கோங்க, இது ட்ரை பண்ணாங்க. அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் சில இடத்துல நடக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நானே சொல்லிட்டேன், ஆனால் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இருக்கிற யாருமே வந்து பேசல. அதாவது நாட் ஒன்லி ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மீ டூ அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சின்மயி, சுச்சித்ரா இவங்கெல்லாம் கூட அதை ஸ்டார்ட் பண்ண டைம். இன்னும் சொல்ல போனால் சின்மயி இன்னும் இந்த தமிழில் தக் லைஃப் படத்தில் அந்த சாங் கூட பாடல்னு ஒரு இஷ்யூ ஆச்சு. தமிழ்நாட்டில் தெலுங்குல பாடினாங்க, ஹிந்தியில் பாடினாங்க, தமிழில் பாட முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பெரிய ஹிட் ஆச்சு. பட் அவங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனாலே அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதா ஒரு பார்வை இருக்குது. அது உண்மையாகவும் சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க தொடர்ச்சியாக டப்பிங்கோ பிளேபேக் சிங்கிங்கோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த பாட்டை பாடும்போதே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஷீ இஸ் வெரி மச் டேலண்டட். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா மிஸ் பண்ணியாச்சு நம்ம தமிழ்நாடு, நம்ம நாட்டு பொண்ணு இந்த மாதிரி ஏன் வெளியே பாடணும், ஏன் இங்கே மட்டும் பேன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கொஸ்டின் பண்ணியாச்சு, நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியாச்சு. ஆனால் அதுதான் டேலண்ட் வேறு, அவங்க பிஹேவியர் வேறேன்னு சொல்லிட்டு அவங்க பிஹேவியர்னே தப்பு சொல்லி நீங்கள் எவ்வளோ அண்ணா ஃபைட் பண்ணுங்க சார். பெரிய ஆள் தான். நீங்கள் அவங்க கூட மோதி ஜெயிக்க முடியாதா? அவங்க முன்னாடி ஜெயிக்கவே முடியாது. ஏன் எப்பயும் நீதி வெல்லும்னு சொல்கிறாங்க, உண்மை வெளிச்சத்துக்கு ஒரு நாள் வந்தே தீரும்லாம் சொல்கிறாங்க. இல்லை சார், அது நான் சத்துன்னு அப்புறமா வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஈரோடு இருக்கும்போது நான் ஜெயிக்கவே முடியல. ஒரு நல்ல நாள் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். இப்போ இது பேசும்போது கூட என் கண்ணுக்குள்ள தண்ணி வருது. ஆனால் திருப்பி இந்த எமோஷனல் எல்லாம் நான் பார்க்க விருப்பம் இல்லை. பட் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு எப்போ நல்ல நாள் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் மக்களுக்கு கொடுக்குற இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ வர மேலே வர ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆள் கூட ஃபைட் பண்ணாதீங்க, இது ட்ரக்ஸு அது இதுன்னு பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா அந்த இடம் விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினா கூட பெருசாக நடக்கிறது ஒன்றும் இருக்காது. அது சபையில் ஏறாது அப்படின்றீங்களா? அது இல்லை, யாருன்னு மாற்ற முடியாது. ரெண்டு பெரிய ஆள் எப்படி இருந்தாலும் பெரிய ஆள் தான். கொஞ்ச நாள் அந்த நியூஸ் வரும். இப்போ நீங்கள் ஏன் என்ன கூப்பிட்ட, என் பேர் வந்துச்சு, அதுக்காக தான் கூப்பிட்டேன். நான் பெரிய ஆர்டிஸ்ட்னு நீங்கள் கூப்பிடல, நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். அப்போ என்ன, இந்த டைம் வரைக்கும் தான் நான் தேவை, அப்புறமா நான் தேவையில்லை. என்னன்னா என்னோட ஃபிலிம் வந்துட்டு ஒரு ஹிட் ஆயிடுச்சுன்னா தான் நீங்க கூப்பிடுவீங்க, அவ்வளவுதான். யூடியூப் சேனல்ஸ் இருக்கட்டும், இல்ல மக்கள் இருக்கட்டும், அதுதான் பார்ப்பாங்க. இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹிட்டு என் கையில இருக்கிறனால என்ன கூப்பிடல. அப்போ நான் ஒரு ஃபெயில்யூர் பர்சனாக தான் நான் உங்க முன்னாடி இருக்கேன். நான் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நான் உங்க முன்னாடி இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே உட்கார்றேன். ஸோ அதுக்காக என்னை எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க. இது சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டு கிடையாது, இந்த மாதிரி பேசுறது இல்லை. பட் என்னோட எமோஷனல் அப்படிதான் சிச்சுவேஷன் அப்படி பண்ணுது சார். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க, நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது மீ டூ வைக்கும்போது யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. சீனியர் ஆர்டிஸ்டோ லீடிங் ஸ்டார்ஸோ யாருமே சப்போர்ட் பண்ணல. இப்போ நீங்களே வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, இது ஒரு வராதீங்கன்னு மட்டும் நான் சொல்லலை. நீங்க ஆல்டர்னேட்டா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இதுக்குள்ள ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க வாங்க. என்னன்னா நீங்க ஒரு விக்டிமா இருக்காதீங்க, நீங்க ஜெயிக்கிற மாதிரி வாங்க. ஒரு மென்டல் மைண்ட் செட்டு அண்ட் ஃபினான்ஷியல் பேக்கப் எல்லாமே இருக்கும்போது தான் நீங்கள் வாங்க, ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா போங்க. நீங்கள் கிடையாது சோ கால்டு பெரிய சூப்பர் ஸ்டார், கீப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாமே தூங்கி தான் இங்கே வந்தாச்சு. அவங்க ஏன் இந்த மீ டூ பற்றி பேச மாட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு மேடம்னு சொல்லிட்டு திட்டின ஆள் இருக்கா. அப்புறமா இந்த மாதிரி பண்ணணும் மேடம்னு சொல்லிட்டு சொல்லின ஆளு இருக்கா. அப்புறமா இப்போதைக்கு பண்ணுற ஆளும் இருப்பாங்க, பண்ணாம இருக்கிற ஆள் பிடிக்காம இருக்கிற ஆள் போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி மீ டூக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்துச்சு, இப்போ அந்த அளவுக்கு கேவலமா இல்லை. ஆர்டிஸ்ட் ரொம்ப பயப்படுறான், அப்புறம் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கூட ரொம்ப டீசென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வேணுமானா ஏதோ கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இங்க மட்டும்
இந்த ப்ரொஃபஷனலுக்குள்ள அது வராம பாத்துக்கிறேன் அவங்க. சோ மீ டூனால இங்க ஒரு நல்லது நடந்திருக்குன்னு தான். நல்லது நடந்துச்சு. மலையாளத்துல ரொம்ப சேஞ்ச் வந்துச்சு. ஆமா, ஹேமா மலையாளம், ஆமா ஆமா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில கூட அதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசியாச்சு. அப்புறமா கோலிவுட்ல கூட சின்மயி மேடம் இருக்கட்டும், இவங்க ராதிகா மேடம் இருக்கட்டும், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வாய் ஓபன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடக்குதப்பான்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே அலர்ட் ஆயிட்டா. ஆனா ஃபியூ பீப்புள் ட்ரக் எடுக்கிறது எல்லாமே நல்லது கிடையாது. இப்போ பெரிய ஆள் வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் சின்ன ஸ்டேஜ்ல இருக்கிற மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் ஆள் வந்து காஞ்சா எடுக்கிறேன். அது யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க மனசுக்கு அவங்களுக்கு தான் தோணணும். இப்போ அவங்க கடிச்சாச்சுன்னா திருடு, கடிக்கலன்னா பெரிய ஆளு, அவ்வளவுதானே. ஆமா, அதாவது மாட்டுனவங்க எல்லாம் மட்டும் குற்றவாளியா இருக்காங்க, மாட்டாதவங்க எல்லாம் பெரிய ஆளு, நல்லவங்களா இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், பொலிட்டீஷியன்ஸும் இருக்காரு, மூவி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ஸ் இருக்காரு, அப்புறமா வந்து பெரிய ஆர்டிஸ்ட் சார். ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க பேருக்கு மட்டும் பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. பட் அவங்க மனசை யாருக்கு தெரியும், அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்க பொண்ணுங்கள் கூட எப்படி இருப்பாங்க, இல்லை அவங்க கிட்ட ஸ்டாஃப் கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அவங்க கூட சைக்கோயா இருக்கலாம், பர்சனலா நமக்கு தெரியாது. ஒரு வில்லனா இருக்கலாம், மூவில ஆக்ட் பண்ற வில்லனா இருக்கலாம், அவங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாருமே வந்து நல்ல ஆளு கிடையாது, கெட்ட ஆளு கிடையாது. ஒரு ஆள்ல கண்டிப்பா இருக்கும், 2 ஷேட்ஸ் இருக்கும் தான். ஃபியூ பீப்புள் வந்து அதிகமா நல்ல குணம் இருக்கும், ஃபியூ பீப்புளுக்கு வந்து கன்னிங் குணம் இருக்கும். பட் நான் எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். பட் யார் மேல இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்துட்டு யார் பத்தி பேசாதீங்க, நான் அதுதான் சொல்ல வரேன். விஷால் சார் அவருடைய மார்க் ஆண்டனி படம் பாத்தீங்களா? ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கும், ஓகேவா? அடிப்பாங்க, அப்புறமா வந்து செக்ஸ் பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க ப்ளூ ஃபிலிம்ஸில் பார்த்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருந்தால் சொசைட்டி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுமில்ல. இப்போ உங்களை ஒரு ஐட்டம் மாதிரி பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னா சத்தியமாக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். யாருக்கு சார் எஃபெக்ட் ஆயிடுச்சு? என் லைஃப் போச்சு. இப்போ உங்க ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இதோ பேஷண்டா இருக்கிறேன், என்ன சாதிச்சியாச்சு, இதுதான் சாதிச்சியாச்சு ஃபைனலி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.